கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 9 வயது சிறுவன் பிரித்திகை மகன் என்று சொல்லக்கூட அவரது தந்தை பன்னீர்செல்வத்திற்கு தகுதியில்லை என்று தாய் ஷர்மிளா காட்டமாக தெரிவித்திருக்கிறார். தன் மீதும் மகன் மீதும் இத்தனை நாட்கள் அக்கறை இல்லாத நிலையில் தற்போது வழக்கு தொடர்ந்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த நாள் அவங்க அப்பா வந்தார், பாலமாபுரம் மயானத்துக்கு தான் வந்திருந்தார். வந்துட்டு பார்த்தோன்னே ஓடி போயிட்டார், நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இந்த நியூஸ் பார்த்து தான் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கான்றதே தெரியும். அந்தபடி பையன் பிறந்ததுலேருந்து அவனையும் பார்த்ததில்ல. அம்மா தம்பி இவங்க தான் வளர்க்குறாங்க. 4 பிள்ளைங்க இருக்காங்க. கூலி வேலைக்கு போய் தான் பையனையும் வளர்த்தாங்க, என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்தே எனக்கும் என் பையனுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கல்யாணம் அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால் நாங்கள் தனியாக வந்துட்டேன். அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ எதனால் கேஸ் போட்டிருக்காருன்னு ஒன்றும் புரியல. டிவிகே சைட்லேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி அமௌண்ட்டுக்காக போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. சிஐடி ஒருத்தர் வந்தார், அவரு சொன்னார் அமௌண்ட்டுக்காக இது பண்ணி போட்டிருக்காருமா அப்படின்னு. பையனோட வயசு கூட தப்பாக 13 வயசுன்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் பையனுக்கு 9 வயசு தான் ஆகுது. இவ்வளோ கேவலமாக இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃப் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணுவோம், கிடைச்சோன்னே சப்மிட் பண்ணுவோம். அவருக்கோ பையனுக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பையனுக்கு அப்பான்னு சொல்கிறதுக்கே அவனுக்கு தகுதி இல்லை. நாங்கள் வைக்கிற கோரிக்கை அது மட்டும்தான். அப்பான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இத்தனை வருஷம் வரல பையனுக்காக, என்ன படிக்கிறான், என்ன பண்ணுறான், அவன் எப்படி இருப்பான், எதுவுமே அவனோடது எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்போ ஏன் பையன் சொல்லி வரணும்? அப்பான்ற ஒரு அத்தாரிட்டி அவனுக்கு கிடைக்கக்கூடாது. அது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. இறந்தோன்னா அந்த சுடுகாட்டுக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தோன்னே ஓடி போய்ட்டாங்க, நிற்கவே இல்லை. போனதுக்கப்புறம் வரவே இல்லை. காரியம் பண்ணது, பையனுக்கு கொல்லி வச்சது எல்லாமே நான் தான் பண்ணேன். நாங்கள் தம்பிங்க நாங்கள் தான் பண்ணோம். அவர் அதுக்கு கூட பக்கத்தில் இல்லை. இப்போ ஏன் கேஸ் போட்டிருக்காரு? அப்போ பையன் இல்லை, இப்போ என்ன பையன், எதுக்காக போட்டிருக்காரு? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.